ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள இஸ்ரேலிய பிரஜை எவித்தன் ஷாலோமிற்கு இப்ரானி மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை தயார்படுத்துவதற்காக அவர் மீதான விசாரணையை செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்தது. தனக்கு அடிப்படை ஆங்கிலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதால் விசாரணை முழுமைக்கும் இப்ரானி மொழிபெயர்ப்பாளர் தேவை என 39 வயதுடைய எவிட்டன் கூறிக்கொண்டார். இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு எதற்கு 9 மாதங்கள் காத்திருந்தீர்கள் என எவித்தினிடம் நீதிபதி நொரினா ஜைனால் அபிடீன் கேள்வி எழுப்பினார். இதற்கு முன் மொழிபெயர்ப்பாளர் பிரச்சனை எழுப்பப்படவில்லை. உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவை என்று நீங்களோ அல்லது உங்கள் வழக்கறிஞரோ நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனினும் தனக்கு ஆங்கிலம் சரியாக புரியவில்லை என்று தனது வழக்கறிஞரிடம் பலமுறை தெரிவித்ததாக எவித்தன் நீதிமன்றத்தில் கூறினார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 270வது பிரிவு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு புரியாத மொழியில் விளக்கம் அளிக்கப்பட்டதால் அவருக்கு மொழிபெயர்ப்பாளரை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது என்று எவிட்டனின் வழக்கறிஞர் நாரன் சிங் வாதிட்டார். எங்களுக்கு ஒரு ஹிப்ரு மொழிபெயர்ப்பாளரை வழங்குவதை தவிர வேறு வழியில்லை. குற்றம் சாட்டப்பட்ட நபர் விசாரணையை புரிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்பாளர் அவசியம் தேவை என அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கை தொடர்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முஸ்தபா குஞ்யாலம் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. அதே வேளையில் ஹிப்ரு மொழிபெயர்ப்பாளர் கண்டுபிடிக்கப்படாவிட்டால் வழக்கு விசாரணை எளிமையான ஆங்கிலத்தில் நடைபெறும் என நீதிபதி தெரிவித்தார். பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பீக் சப்ராங் ஜெயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள்.